காமெடியன், அதிபர், கூலிப்படை தலைவன். என்னடா ப்ரமோஷன் போய்க்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு ப்ரமோஷன் ஆயி வண்டி கிளம்புது அப்படின்னு பார்த்தா, அப்படிதான் கிளம்புது ஜெலன்ஸ்கியோட வண்டி. எங்க போய் முட்ட போகுதுன்னு தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, ஏறக்குறைய ராணுவம் மாரி இவனுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே செயல்படல. அதே நமக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே. யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டங்கள்ல போய் பெரிய பெரிய பிளாசாக்கு வெடிகுண்டு வைக்கிறது, கார் பாம் வச்சு மதகுருவ போட்டு தள்ளுறது, இந்த வேலைய தானே ரொம்ப தீவிரமா பார்த்துக்கிட்டு இருந்தாய்ங்க. வெற்றிகரமாவும் பார்த்தாய்ங்க. இத தாண்டி யுத்த களத்துல எதையாச்சும் சாதிச்சாய்ங்களான்னு கேட்டா கிடையாது. அப்ப எப்படி இவனுங்கள ராணுவம்னு சொல்றது? காரணம் எல்லா நாட்டிலயும் இந்த மாரி ஆப்பரேஷனும் நடக்கும். ஆனா ஒரு உளவுத்துறை பண்ணுது, நாட்டோட உளவுத்துறை பண்ணுது அப்டின்னா, டார்கெட் மட்டும் தான். டார்கெட்ட தாண்டி பாதிப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுல இல்லாம பார்த்துக்குவார்கள். இந்த தீவிரவாத பயலுக தான் இந்த மாரி செய்வாய்ங்க. பொத்தாம் பொதுவா மக்கள் மீது தாக்குதல் நடத்துறது. அந்த வேலைய தான் இவனுங்க கொல்லகாலம் பார்த்து பார்த்து அப்படியே ட்ரெயின் ஆயி ரத்தம் ஊறி வெறி பிடிச்சு போச்சாட்டுக்கு. காரணம் என்ன அப்டின்னா, ஆயுதங்களும் தர்றதில்ல, யுத்தத்தையும் நிறுத்த விடுறதில்ல. அப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு காமெடியன்ல இருந்து பிரசிடென்ட்டா மாறிட்டோம். பிரசிடென்ட்ல இருந்து ஒரு மாபெரும் தலைவனா மாறிருவோம் அப்படின்னு நெனைப்பாருன்னு நம்மலாம் நெனைச்சோம். அவரும் தலைவர் அப்படிங்கிறது தான் வந்திருக்காரு. என்ன மாபெரும் நாட்டுக்கு தலைவன்ங்கிறத காட்டிலும், மாபெரும் கேங்ஸ்டருக்கு தலைவராயிட்டா, அப்படிதான் யோசிச்சு கூட்டின்னு போற வழில ஒத்த ஆளில்லா விமானத்த அனுப்பிச்சு விட்டாய்ங்க. அவனுங்களும் அதுக்கு பதிலடி குடுக்குறேன்னு குடுத்துக்கிட்டு இருக்காய்ங்க. இதுக்கு நடுவுல வாவ்! அவரு போற வழியிலேயே நீ போயிட்டியா குறுக்க? போதுமே எனக்கு அப்படிங்கிற மாரி இப்ப சேட்டைய குடுக்க ஆரம்பிச்சுட்டார்கள். இந்த சேட்டைய யாரு குடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தா ஜெர்மனி. பின்னால இருக்கிறத கேட்டோம்னா நமக்கே அதிர்ச்சி வந்துரும். யாருங்கிறத 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். முதல்ல ஜெர்மனி அப்படி என்ன சேட்டைய குடுத்துச்சு அப்படிங்கிறத. யுத்தம் நிக்கப்போது. "என்னைக்குடா நிக்கப்போது?" அப்படின்னு அமெரிக்கால ட்ரம்ப பார்த்து கேட்காத நாளே கிடையாது. மனுஷன் ஃப்ளைட்ல இருந்தாலும் சரி, இல்ல தரையில இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுக்காரம்மாவோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்ப கூட மைக்க போட்டு இதத்தான் கேட்கிறாங்க. அவரே டென்ஷன் ஆயிறாரு. "என்ன எப்ப பார்த்தாலும் என்ன இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்க? நிப்பாட்டுவோம் போ. அதான் மே இறுதி, ஜூன் முதல் வாரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. சொல்லி சொல்லி டேட் வருதுடா. நானே போராடிக்கிட்டு இருக்கேன். மேல மேல ஞாபகப்படுத்தாதீங்கடான்னு" அந்த மனுஷன் கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா கத்துறது யாரு? அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். இத 2யும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது, ஜெர்மனி இப்ப என்ன வேலை பாக்குது அப்புட்ன்னா, கடந்த மாதங்கள், கடந்த காலங்கள்ல நாங்க குடுத்தத எல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறோம். "ஓ! ஆயுதங்கள பூரா திரும்பி வாங்கிக்கிறீங்களா?" அப்படின்னு பார்த்தா, அது கிடையாதாம்மா. குடுத்த ஆயுதங்களுக்கு லிமிட் செட் பண்ணார்கள்ல. டீப் இன்சைட் ரஷ்யா தாக்கக்கூடாது அப்படின்னு. இப்ப அப்படிலாம் கிடையாதாம்மா. அந்த லிமிட் எல்லாம் நாங்க எடுத்துட்டோம் அப்படின்ட்டார்கள். லிமிட் எல்லாம் யார்றா எடுத்த? ஜெர்மன் நீ எடுத்துட்டியா? அப்படின்னு கேட்டா, மேலை நாடுகள்லாம் எடுத்துருச்சு அப்படின்னு பொத்தாம் பொதுவா ஒரு லேபிள சான்ஸ்லர் ஒட்டி விட்டாரு. டேய் ஏற்கனவே நீங்க லிமிட்ட வச்ச லட்சணம் ஊரே பார்த்து சிரிச்சிருச்சுடா. காரணம் டீப் இன்சைட் ரஷ்யாவுக்கு தாக்க சொல்லி நாங்க உத்தரவிட்டோம் அப்படின்னு சொன்னோனே, கிரிமினல்ல இருந்து தொலைச்சு புடுவோம் பார்த்துக்கன்ட்டாய்ங்க. உடனடியாக ராணுவ நிலைகள் தான். டீப் இன்சைட் ரஷ்யான்னா, அங்க உள்ள ராணுவ நிலைகள் தான் அப்டின்னாய்ங்க. திருப்பியும் நாங்க தொலைச்சு புடுவோம் பார்த்துக்கன்னோனே, ஆப்பரேட்லாம் பண்ண முடியாது போ அப்படின்னு சொல்லி, வெவ்வேறு ஆட்கள். அதாவது ஃபர்ஸ்ட்டு ஆதரவா ஒரு செட்டு கூவுச்சு அப்டின்னா, எதிரா இன்னொரு செட்டு கூவுச்சு. இதுல மாறிச்சு. அப்படியே டீம் மாத்திக்கிட்டாய்ங்க. ஒரு காலங்கள் அமெரிக்கா, பிரிட்டன் இப்படி போகும். ஒரு காலங்கள் அப்படிங்கிறது ஜெர்மனி, பிரான்ஸ்ன்னு இந்த வரிசையில போகும். ஆனா ரொம்ப தெளிவா என்ன பண்ணிட்டாய்ங்க அப்புட்ன்னா, அமெரிக்கா அப்படியே நின்னுக்குச்சு. எப்பயுமே டீப் இன்சைட் ரஷ்யா தாக்குறக்கு அமெரிக்கா உடன்படாது. ரஷ்யாவோட ஒரு நேரடி யுத்தத்துக்கு அமெரிக்கா தயார் இல்லன்னு ரொம்ப தெளிவா நின்னுட்டான். அதனால தானே அண்ணன் அமெரிக்கான்னு இருக்கான். இல்லாட்டி அந்த பதவியில உட்கார முடியுமா? இந்த பக்கம் ரஷ்யாவோட எதிர்ப்பு, ஆழ் மனசுல உள்ள எதிர்ப்ப அப்பப்ப இந்த வார்த்தைகள் மூலியமா கொட்டிட்டு அட்ரஸ் இல்லாம போயிருவாய்ங்க. ஆனா, இந்த 2 டீமுக்கும் மாத்தி மாத்தி விளையாண்டது யாரு அப்டின்னா, இந்த கிரேட் பிரிட்டன்னு சொல்லக்கூடிய பிரிட்டன் பையன் தான். இங்கிட்டும் கொஞ்ச நாளு, இங்கிட்டும் கொஞ்ச நாள். இப்படிதான் விளையாண்ட்டு இருந்தாய்ங்க. இவனுங்க இன்னைக்கு சொன்னனால, உள்ள போய் ரஷ்யாக்குள்ள ஏவுகணைகள் விழுந்துருமா அப்படின்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது. அதுவும் இன்றைய சூழ்நிலையில வாய்ப்பே கிடையாது. அப்படி இருந்து ஏன் இத சொன்னார்கள் அப்படின்னா, ஜெர்மனியோட சான்ஸ்லர் சேட்ட பிடிச்ச ஆளு. ஹிட்லர் தோத்த இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் பார் அப்படின்னு ஏதோ ரூம்குள்ள சபதம் போட்டிருக்காரோ என்னமோ! பெரும்பாலும் அவரோட ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் இருக்கு. அவர்கள் அரசியல்ல இந்த ஆள சோலோவா முன்னேற விடக்கூடாது அப்படின்னு புடிச்சு வச்சிருக்காய்ங்க. கடுமையான நெருக்கடிக்குள்ள தான் தலைவன் ஆண்டுகிட்டு இருக்கான். அது உள்ளூர் அரசியல். நேரம் கிடைக்கும்போது விரிவா பார்ப்போம். ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருக்கு.
அதனால இந்த மாரி வேகமான பேச்சுக்கள் இருக்கத்தான் செய்யும். சரி என்ன ஆயுதங்கள் அப்படின்னு அவர் வாய தொறந்து சொல்லல. காரணம் என்னன்னா, பிரிட்டனோட மிசைல் இருக்கு, பிரான்ஸோட மிசைல் இருக்கு, ஜெர்மனியோட மிசைல் இருக்கு. எதுக்குய்யா அப்ரூவல் குடுத்தீங்க? எதையா அனுப்ப போறீங்க? இல்ல அனுப்புனது இருக்கா? அப்படிங்கிற மாரி 1000 கேள்விகளுக்கு பதில் குடுக்கல. ஆனா, மிகப்பெரிய சேட்ட பிடிச்ச விஷயமா, ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்த நாங்க அனுமதி குடுத்துட்டோம் அப்டின்ட்டு போயிட்டாரு. என்னடா இது! சரி ரைட்டு ரொம்ப காலம் ஜெர்மன், பிரான்ஸ் இந்த மாரி பேசி விளையாடுவாய்ங்க. இப்ப பிரான்ஸ பொறுத்தவரையும் அவரு வீட்டுக்காரம்மா கூட விளையாடவே நேரம் சரியா இருக்கு. அதனால இந்த கேப்ல நம்ம புகுருவோம் அப்டின்னு ஜெர்மன் புகுந்துருச்சோ அப்டின்னு நெனச்சோம்னா, டக்குனு அமெரிக்க ஏஜென்சிகள் சிண்டு முடிச்சுட்டாய்ங்க. அவனுங்களுக்கே தெரிஞ்ச வேலையும், பிடிச்ச வேலையும் இதானே. அதாவது அமெரிக்கா ஜெர்மனிக்கு அப்ரூவல் குடுத்துருச்சாமா. இந்த மாரி தடைகள நீக்குறக்கு. அதனால ஜெர்மன் இப்படி வெளிப்படையா சொல்லிருச்சுன்ட்டாய்ங்க. அமெரிக்கா எப்படி அப்ரூவல் குடுக்கும்னு நமக்கு தெரியல. அதே சமயம் அமெரிக்கா அப்ரூவல் குடுத்து, ஜெர்மனி அப்ரூவல் குடுக்கறக்கு பிராந்திய வல்லரசுங்கிற பதவியே ஜெர்மனிக்கு தேவையில்லையா? அதுவும் இப்ப உள்ள சான்சலர் அமெரிக்காவே தேவையில்லைங்கிறாரு. அப்புறம் அவன் குடுத்ததுக்கு அப்புறம் அத நான் செய்யறேன் அப்படிங்கிற அந்த யூனிஃபார்ம மனுஷன் மாட்டுவானா அப்படின்னு கேட்டா, வாய்ப்பே இல்ல. மெர்சலாயி போவாரே தவிர, இதெல்லாம் செய்ய வாய்ப்பே இல்ல. அப்ப என்ன நடந்திருக்கும்? எப்பவும் போல ஒரு காட்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட். பின்னால அமெரிக்க ஏஜென்சிகள். இது வெளிப்படையா இருக்கக்கூடியது. உள்ளூர்ல இருக்கக்கூடிய அரசியல் புட்டின் போற பாதையிலேயே ஆளில்லா விமானத்த அனுப்பிச்சுட்டாங்களே! பரவால்ல. இவனுங்களும் வேலைக்காரங்க தான். கொஞ்ச நாள் நம்மளும் செய்வோம். இப்ப என்ன கெட்டு போச்சு? அந்த பக்கம் தான் ரஷ்ய அதிபர் நிறுத்த மாட்டேங்கிறார்ல. அப்படின்னு சொல்லி எதிரிகள் எல்லாம் ஒண்ணு கூடி இந்த சம்பவங்கள நிறைவேத்தி இருக்கலாம் அப்படின்னும் பார்க்கப்படுது. இது 2 தான் இருக்க முடியும். அண்டர் கிரவுண்ட்ல 2வது பார்த்த விஷயமும், வெளிப்படையா முதல் பார்த்த விஷயம் மட்டுமே இதுக்கு பின்னால இருக்குமே ஒழிய, வேற எதுவும் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனா ரஷ்யாவ பொறுத்தவரையும் அதாவது வெளியுறவு துறையே இப்ப சொல்லிருச்சு. இங்க பாரு ஒவ்வொரு அடிக்கும் பதிலடி குடுப்போம். தரைப்படை முன்னேறுறது, இடங்கள பிடிக்கிறது இது பூரா எங்களோட டார்கெட்ல உள்ள விஷயங்கள். அந்த ஷீட் ஃபில் ஆகி போய்க்கிட்டே இருக்கும். அடிக்கு அடிங்கிற பதிலடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒண்ணுக்கொண்ணு வீரியம் கூடும். அந்த வீரியத்த உக்ரைனால தாங்க முடியுமான்னு கேட்டா, தலைநகரமே இருக்காது. அப்புறம் எங்கிட்டு தாங்குறது? அப்படின்னு சொல்லி அவர்களும் பங்குக்கு காட்டமா ஒரு அறிக்கை விட்டிருக்கார்கள். அறிக்கையோட நிக்க போறதில்ல. ஏகப்பட்ட தாக்குதல் ஏற்கனவே நடத்தியிருக்கார்கள். அடுத்த பதிவுல விரிவா பார்ப்போம். இனி இந்த ஒரு சம்பவத்துக்காக இப்படி அனுமதி குடுத்துருக்கோம் அப்படிங்கிறக்காக, ஜெர்மன பயமுறுத்துறக்கு முதல்ல உக்ரைன தான சிதறடிப்பார்கள். அந்த சிதறடிக்கிறது வரும் சில மணி நேரங்கள்ல ஆரம்பமாகும். அதே சமயம் ஜெர்மனுக்கு மறைமுகமா ஏதாச்சும் ஒரு செக்கோ, இல்ல வெளிப்படையாவே காட்டமான அறிக்கை கிரெம்ளின்ல இருந்து வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. வந்த உடனே புது சான்சலரும் பழைய சான்சலர் மாரி குட்டிக்கான அடிச்சு முதல்ல இருந்த நிலைமைக்கே போறாரா? இல்ல கொஞ்சம் எண்ணெய ஊத்துவோம் அப்படின்னு ஊத்துறாராங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.